ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 20 பார்க்குறோம். விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். ஸோ உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் முதலில் வந்து தட்டை புழுக்கள் தொகுதியில் தான் வந்து உருவாச்சு. பாலூட்டிகள் வகுப்பு வரை அடுத்து தொடருது. உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உருவாகிறது ஃபஸ்ட்டு எதுக்குன்னா தட்டை புழுக்கள், அடுத்து தான் பாலூட்டிகள் வரைக்கும் கடைசியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புறச்சட்டக மண்டலம் அப்படின்னா வந்து தோல் மற்றும் தோல் சுரப்பிகள். புறச்சட்டகம்னா புறம், ஸோ அவுட்டில் இருக்கிறது என்னது தோல் மற்றும் தோல் சுரப்பிகள். இது எதுக்காக பயன்படுது? பாதுகாத்தல், கழிவு நீக்கம், அதுக்கெல்லாம். அடுத்து எலும்பு மண்டலம், மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, வளையங்கள், மூட்டுக்கள், இதெல்லாம் ஒரு ஆதாரத்துக்கு, வடிவத்துக்கு, உடலுக்கு ஒரு அமைப்பை தர்றதுக்கு. அடுத்து தசை மண்டலம்னா தசை நார்கள், சுருங்குதல், தளர்வு, இதுக்கெல்லாம். நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம், நரம்புகள். ஸோ இது நரம்பு தூண்டுணர்வு. இரத்த ஓட்ட மண்டலம்னா இதயம், இரத்தம், இரத்த குழாய்கள், சுவாச வாயுக்கள், ஊட்டச்சத்து பொருட்கள், கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை கடத்துதல். அந்த ரத்தம் தான் எல்லாமே பண்ணும். சுவாசத்தை கடத்துறது, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து பொருட்கள், கழிவுப் பொருட்களை கடத்துறது எல்லாமே பண்ணும். ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்தில் தான் இது எல்லாமே வந்துடும். சுவாச மண்டலம், சுவாசப்பாதை, நுரையீரல். ஸோ வந்து இது செரிமானம், இது வந்து பேசிக் தான். கழிவு நீக்க மண்டலம்னா என்னென்ன? நைட்ரஜன் கழிவுகளை நீக்கல். இனப்பெருக்க மண்டலம், அடுத்து உணர்ச்சி மண்டலம், அடுத்து நாளமில்லா சுரப்பி மண்டலம்னா எல்லா சுரப்பிகளும் இதில் வந்துடும். அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைத்தல். அந்த சுரப்பினால் ஒருங்கிணைக்கும். ஸோ ஒருங்கிணைக்கிறது. அடுத்து மனிதனின் செரிமான மண்டலம். நாம் உண்ணும் உணவானது எளிய மூலக்கூறாகிய விட்டமின், தாதுக்கள் மட்டுமல்லாது சிக்கலான மூலக்கூறுகளான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்புகளையும் கொண்டுள்ளன. ஸோ 5 படிநிலைகளில் நிகழ்கிறது. என்னென்னா உணவு, உட்கொள்ளல், செரித்தல், உட்கிரகித்தல், தன்மையமாதல், மலம் வெளியேறுதல். ஸோ வந்து உணவு செரிமான மண்டலத்தில் 5 படிநிலைகளில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உணவு பாதை, சிறுகுடல் வழி, செரிமான வழி, இரைப்பை. ஃபஸ்ட்டு வந்து இரைப்பை, சிறுகுடல் வழி பாதை, வாயில் துவங்கி மலவாயில் வந்து முடிவடையுது அப்படின்றாங்க. செரிமான சுரப்பிகள்னால் என்னது? உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சுரப்பி, கணையம், கல்லீரல், குடல் சுரப்பி, செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய சுரப்பிகள். உணவு பாதையின் அமைப்பு: வாய், வாய்க்குழி, அடுத்து தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், அடுத்து பெருங்குடல், அடுத்து மலவாய். இந்த மாதிரி போகுது. வாய்க்குழிகள் திறக்கிறது. வாய்க்குழி வந்து பெரிய இடைவெளியோடு மேல் பகுதியின் அன்னம், காற்றுக்குழாயும் உணவு குழாயும் பிரிக்கிறது. அப்படியா? வாய்க்குழி. அடுத்து தாடைகள் வந்து பற்களை தாங்குகின்றன. முதல்ல பால் பற்கள் 20 வரும். அதுக்கப்புறம் வந்து நேத்திரமான பற்கள் 32 வந்து வரும். அதை பால் பற்கள்னு சொல்கிற மாதிரி இதை கலப்பு பல் வரிசை அப்படின்னு சொல்கிறோம். ஈறுகள், நம்ம பல் வந்து ஈறுகளோடு சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த வேரினை கொண்டு அந்த ஈறுகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் திக்கோடாண்ட். நல்லா திக்காக ஜாயின் பண்ணியிருக்குன்னு ஞாபகம் சொல்லலாம், திக்கோடாண்ட். அடுத்து வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்தாடை பற்கள், பின்கடவாய் பற்கள், முன்கடவாய் பற்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ வெட்டும் பற்கள்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்க பற்கள். மேலே 4 கீழே 4 இருக்கும். ஸோ அது 8. வெட்ட, கடிக்க. அடுத்து கோரை பற்கள்லாம் மேலே 2 இருக்கும், கீழே 2 இருக்கும். ஸோ 4. கிழிக்க, துளையிட. அடுத்து முன்கடவாய் பற்கள். முன்கடவாய் பற்கள் இது மாதிரியே தான் 8. பின்கடவாய் பற்கள் தான் அதிகம் 12. இது வந்து நசுக்க அரைக்க, இது நசுக்க அரைக்க, மெல்லவும். ஸோ அவ்வளோதான். அடுத்து பால் பற்கள் வந்து என்ன வரிசையில் இருக்குது? பால், இதே 2 லெட்டர் வருதா? ஸோ இது 2ன்னு மறந்துட்டாலும் இதை வச்சு 2 1 2 மேலே, கீழே 2 1 2. ஸோ 10 × 2 = 20ன்னு போட்டுடணும். அடுத்து இதே தான் 2 1 2 எக்ஸ்ட்ரா 3, 2 1 2 3. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ 16 வரும். × 2 போடுறப்போ 32 வரும். அதோட இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த அனிமல்ஸோடு நம்ம பல் ஒத்து போதா அப்படின்னு சொல்லிட்டா இது கூட இல்லை, பட் இதோட ஒத்து போகுது. பட் அதோட இம்பேக்ட் எல்லாமே வந்து வெவ்வேறையாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து வாய்க்குழிகள் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. மேலெண்ண சுரப்பிகள், நாவடி சுரப்பிகள், தாடை சுரப்பிகள். மேலெண்ண சுரப்பிகள்னால் சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பி, 2 கன்னம், காதுக்கு கீழே இருக்குது. நாவடி சுரப்பினா மிகச்சிறிய சுரப்பி, நாவுக்கு அடியில் இருக்குது. மேல் கீழ் தாடை சுரப்பிகள்னால் வந்து கீழ்த்தாடையின் வந்து கோணங்களில் காணப்படுகின்றன. உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளுக்கு 1.5 லிட்டர் பிசுவைப்பான திரவாத உமிழ்நீர் ஸோ வந்து காணப்படும். டயலின் அப்படின்னா அமிலேஸ் என்ற நொதி ஸ்டார்ச்சை கூட்டுச்சர்க்கரை வந்து மால்டோஸாக மாற்றுகிறது. டயலின் டயலின்னாலே 2. ஸோ உமிழ்நீரில் காணப்படும் டயலின் 2 பிரிஞ்சு ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. ஸ்டார்ச்னா கூட்டுச்சர்க்கரை, மால்டோனா இரட்டை சர்க்கரை மாற்றுகிறது. உமிழ்நீரில் பாக்டீரியா எதிர்க்கும் லைசோசோம் கூட எங்களுக்கு லைசோசோம் என்ற நொதியானது உள்ளது. அடுத்து குரல்வளை மூடி தான் வந்து தசையாலான மடல் போன்ற அமைப்பை கொண்டிருக்கு. மூச்சுக்குழலுக்குள் உணவு போய்விடாதபடி தடுக்கிறது. எப்போ? குரல்வளை மூடி தான் மூச்சுக்குழலுக்கு உணவு போய்விடாதபடி தடுக்கிறது. அடுத்து தொண்டை வாய்க்கு பின்னால் இருக்குது சூழப்பட்ட கூலி அப்படின்னு சொன்னால். அடுத்து உணவுக்குழல் வந்து 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசைப்படல குழல். உணவுக்குழல்னால் 22 சென்டிமீட்டர் நீளமுடைய 2 குழல் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசைப்படல குழல். இரைப்பைக்கு வந்து பெரிஸ்டால்சிஸ் என்ற குடல் தசை சுவரின் சீரான சுருங்குதல், தளர்தல் போன்ற இயக்கம் போன்ற நிகழ்வால் கடத்துகிறது. இரைப்பைக்கு எப்படி கடத்துது? பைக்கு எப்படி கடத்துதுன்னா
பெரிஸ்டால்சிஸ் ஒரு பெரிய வினை. பெரிஸ்டால்சிஸ் என்ற குடல் தசை சுவரின் சுருக்கம் சீரான சுருங்குதல் தளர்தல் மூலமாக. அடுத்து இரைப்பைனா இரைப்பையின் வந்து உணவுக்குழலுக்கும் சிறுகுடலுக்கும் போன்ற வடிவத்தில் காணப்படும் தசைகளான அகன்ற உறுப்பு. சுரப்பிகளுக்கு இரைப்பை நீர் சுரக்கிறது. இரைப்பை நீர் நிறப்பற்றதாக இருக்கும். அதிக அமிலத்தன்மையுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் நொதிகளாலான ரென்னின்னா வந்து பச்சிளம் குழந்தைகளில் இருக்கிறது. ரன்னிங் நோஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டாலும் குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரன் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ரென்னின் அது வந்து குழந்தைகளில் இருக்கிறது. பெப்சின் அதுவும் வந்து கொண்டதாக இருக்கிறது. செயலற்ற பெப்சினோஜன் செயலற்ற பெப்சினாக மாற்றப்பட்டு புரதத்தில் செயலாற்று. பெப்சி எதில் செயல்படும் அப்படின்னா புரதத்தில். புரதம்னா அவளே பெப்சினா புரதம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹைட்ரோகுளோரிக் பாக்டீரியங்களை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அழித்து விடுது. அந்த அமிலத்தன்மையால் இரைப்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வளவளப்பான திரவம் வந்து பாதுகாக்குது அப்படின்றாங்க. இரைப்பை நீர் அரைக்கப்பட்ட உணவும் சேர்ந்து ஒரு அரை சைமான ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு பேர் இரைப்பை பாகு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரைப்பை பாகு குடலுக்குள் மெதுவாக குடல்வாய் வழியாக வந்து நகருகிறது. இரைப்பை பாகு எப்படி குடலுக்கு இரைப்பை பாகு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடல்வாய் எல்லாத்துக்குமே வாய் வழியாக தான் உள்ளே போகும். ஸோ குடலுக்கு போகுதுன்னா அது குடல் வாய் வழியாக போகும். அதுக்கு பேர் பைலோரஸ். அதுவே குடலோட வாயே ஒரு பை மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பைலோரஸ். சரியா. ரென்னின் இது வந்து ஒரு செரிமான ஊக்கி. குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். செரிமான ஊக்கி பால் தான் குடிப்பாங்க. ஸோ பால் புரதமாகிய கேன் பால் தான் குடிப்பாங்க. கேசினை உறைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானமாகி அதிகரிக்கிறது. அடுத்து ரெனின் இந்த ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆஞ்சியோ ஒரு மிஷினில் வந்து ரன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரெனின் இது வந்து குழந்தைங்க பண்ணுற ரன்னு. இது வந்து ஆஞ்சியோ பேஷண்ட்ஸ் பண்ணுற ரன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஞ்சியோடென்சினாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநிலையத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்ச செய்கிறது. சரியா. சிறுநீரக வடிநிலையத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்ச செய்கிறது. ரன்னிங்கில் இருக்கும் போது தான் எல்லா வேலையும் செய்யுது. ஆஞ்சியோ சிறுநீரக வடிவத்தில் நீரையும் சோடியமும் சீராக உறிஞ்ச செய்கிறது. அடுத்து சிறுகுடல். உணவு கால்வாயில் மிகவும் நீளமானது எதுனா சிறுகுடல். சிறுகுடலில் 5 லிட்டர் இருக்கா. 5 to 7 மீட்டர் நீளமுடைய சுருண்ட குடல் இது. முன் சிறுகுடல் டியோடினம், நடுகுடல் வந்து ஜிஜினம், பின் சிறுகுடல் வந்து இலியம். சரியா. முன் சிறுகுடலின் மேல் பகுதியில் இருக்குது. சி வடிவத்தில் இருக்குது. முன் சிறுகுடல் முன்னாடி இருந்துச்சுன்னா ஐசி அப்படின்ற மாதிரி கம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சி வடிவத்தில் இருக்குது. முன் சிறுகுடல் கூப்பிட்ற மாதிரி கம்னு கூப்பிட்ற மாதிரி சி வடிவத்தில் இருக்குது. பித்த நாளமும் கல்லீரலிருந்து கணைய நாளமும் இணைந்து டியோடினத்தில் திறக்கின்றன. பித்த நாளமும் கல்லீரலிருந்து கணைய நாளம் கணையத்திலிருந்து ரெண்டும் சேர்ந்து டியோடினத்தில் திறக்கின்றது. இதில் தான் முன் சிறுகுடலில். இப்போ இரைப்பைக்கு அடுத்து என்ன இருக்குது? சிறுகுடல் இருக்குது. அப்போ இரைப்பையிலேருந்து என்ன பண்ணணும்? ஸோ கல்லீரலும் கணையமும் அடுத்து எதில் ஜாயிண்ட் ஆகணும்? ஸோ கல்லீரலிருந்து தான் பித்த நீர் வருது. ஸோ பித்த நாளம் கல்லீரலும் அடுத்து இருக்க சிறுகுடலுக்கு ஜாயின் பண்ணணும். கணையமும் வந்து இதில் ஜாயின் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இதுதான், அதில் ஜாயின் பண்ணுது. அடுத்து நடுச்சிறுகுடல் இது ஜிஜினம். சிறுகுடலின் சிறிய பகுதி இது தான். சுரப்பு பொருள் வந்து சிறுகுடல் நீர். சிறுகுடல் நீரில் வந்து சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ் என்ற நொதிகள் இருக்குது. பின் சிறுகுடலில் வந்து சிறுகுடலின் அடிப்பகுதியாக இருக்குது. இது வந்து பெருங்குடலில் திறக்குது. இலியம் சிறுகுடலின் அதிக நீளமாக சிறுகுடல்லையே பெருசு எது அப்படின்னா வந்து பின் சிறுகுடல் தான். சரியா. இலியம் இதில் வந்து ஒவ்வொன்றும் 1 mm நீளத்தில் குடல் உறிஞ்சிகள் வந்து இருக்குது. விரல் நீட்சிகள் காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் நீளமுள்ள குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் உணவானது உட்கரிக்கப்படுகிறது. சிறுகுடலில் 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்கின்றன. இதன் உட்பகுதியில் மெல்லிய இரத்த குழாய்களும் நீரினை கொண்ட குடற்பால் குழாய்களும் உள்ளன. ஸோ இருக்குதுலே இந்த 3 இதில் பெருசு எதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இது சின்னதாக நடுவில் இருக்குது. இதில் இந்த 4 இருக்குது. இதில் பின் சிறுகுடல் தான் இருக்கிறதே பெருசு. ஸோ வந்து நீட்சிகள் அது எங்கே தான் இருக்கும்? அப்போ நீட்சிகள் இதில் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் குடல் உறிஞ்சிகள். 1 mm நீளத்தில் இருக்குது. எவ்வளோ? 4 மில்லியன் 4 பக்கமும் இருக்குன்னு ஞாபகம். சார் 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்குது. இரத்த குழாய்கள் இருக்குது. நிணநீர் கொண்ட குடற்பால் குழல்களும் எல்லாமே இருக்குது. சிறுகுடலானது செரிமானம், உறிஞ்சுதல் அங்கே 2 செயல்களையும் செய்கிறது. இது புக் பேக்கில் கூட வரும். பித்த நீரை கல்லிலிருந்தும் கணைய நீரை கணையிலிருந்தும் டியோடினத்தில் பெறுகின்றன. இந்த சீல தான் ஆல்ரெடி பெற்றுச்சு இல்லையா. அடுத்து வில்லியம் ஃபியூமாண்ட். சில ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காரு. அறுவை சிகிச்சை மருத்துவர் அவர். இவர் தான் இரைப்பை சார் உடற் செயலின் தந்தை. சரியா. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுகிறதுன்னு சொன்னதும் இவர் தான். ஏன்னா இரைப்பை சம்மந்தப்பட்ட எல்லாமே இவர் தான் சொல்லியிருக்காரு. ஃபியூமெண்ட். சரியா. அடுத்து உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எதுனா கல்லீரல். செரிமானம்னாலே வந்து கல்லீரல். என்ன வந்து கல்லீரல் தான் சொல்லுவாங்க. அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. அதனால் உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல் தான். செம்மண் கலரில் இருக்கும். 2 கதுப்புகளாக வந்து இருக்கும்.
அடுத்து வந்து வலது கதுப்பானது இடது கதுப்பையோடு பெரியதாக இருக்கும். கீழ்ப்பகுதியில் பித்தப்பையானது கல்லீரலுக்கு கீழ்ப்பகுதியில் தான் பித்தப்பையானது இருக்கும். கல்லீரல் செல்லில் பித்த நீரை சேர்க்கையான அந்த பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டு இந்த பித்த நீரானது வந்து சிறுகுடல்கள் வெளியிடப்படுகிறது. பித்த நீரில் பித்த உப்புக்கள் இருக்குது. பித்த உப்புக்கள்னால் சோடியம் கிளைகோலேட் மற்றும் சோடியம் டாரோ கிளைகோலேட். சோடியம்னாலே உப்பு தான் இல்லையா? ஸோ கிளைகோலேட் டாரோ கிளைகோலேட். அப்புறம் பித்த நிறமிகள் பைலூரின், அப்புறம் வந்து ஃபைலி விரிடின். ஃபைல் கலர் என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பித்த நிறமிகள்லாம் ஃபைல் கலரில் தான் இருக்காங்க. ஃபைலூரின் ஃபைலோவிரியன். அடுத்து பித்த உப்புகள்னால சோடியத்தோடு சேர்ந்தது 2. அடுத்து பித்த உப்புக்கள் பால்மமாக்கம் அப்படின்னா பெரிய கொழுப்பு திவலைகளை சிறு சிறு திவலைகளாக மாற்றுறது தான், செரிக்க வைக்கப்படுறது தான் பால்மமாக்கம். பெரிய கொழுப்பு, பால்னாலே கொழுப்பு நிறையா இருக்கும் அதில். ஸோ பெரிய கொழுப்பை சின்ன கொழுப்பு திவலையாக மாற்றுறது வந்து தான் பால்மமாக்கல். பித்த உப்புக்கள் வந்து அந்த பால்மமாக்கல் என்ற செயலின் கொழுப்பு வந்து உதவுது. உப்பு சரியா? உப்புனாலே என்ன பண்ணுறது? பால்மமாக்கம். பாலில் உப்பு போடலாமா? போடக்கூடாது. ஆனால் பித்த உப்பு பால்மத்தில் இந்த வேலையை தான் பார்க்குது. அடுத்து கல்லீரலின் பணிகள் என்னென்ன? கல்லீரல்னாலே கிட்னினாலே இந்த சிறுநீர், அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ்ஸு ஃபுல்லாக அந்த திரவம் சம்மந்தப்பட்டது. ரத்தம். ஸோ ரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவை கட்டுப்படுத்துறது எது? கிட்னி. கல்லீரல். கருவில் சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குவது எது? ரத்தம் சம்மந்தப்பட்டதுனாலே கல்லீரல். ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் ஃபைப்ரோஜன் மற்றும் புரோத்ராமின் ஆகியவற்றை உருவாக்குறது எது அப்படின்னா கல்லீரல். ஏன் ரத்தம் உறையாமல் சில பேருக்கு ஒரு டிசீஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி புரோத்ரமின் சில ப்ரோஸ்க்கெலாம் அப்படி வந்திருக்கும். ஸோ வந்து ரத்தம் உறையாமல் அப்படி கஷ்டப்படுவாங்க. ஸோ இது 2மே இருக்கணும். இது 2 இருக்கணும்னா அவங்க கிட்னி நல்லா வச்சுக்கணும். கிட்னி அவங்க தான் பார்த்துக்கணும். சிவப்பு அணுக்களை அணுத்தல். அப்புறம் வந்து இரும்பு, தாமிரம், விட்டமின் ஏ ஆகியவற்றை சேமித்து வைத்தல். எல்லாமே கிட்னி தான். இரும்பு, தாமிரம் இது தான் கிட்னியை பத்திரமா வச்சுக்கோங்கன்றாங்க. அதில் தான் என்ன இருக்குது? இரும்பு இருக்குது, தாமிரம் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, சேமித்து வச்சுருக்கு. கிட்னி என்ன ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அடுத்து ஹெப்பாரின் உருவாக்குதல். கிட்னி போயிடுச்சுன்னா ஒப்பாரி வைக்க வேண்டியதான். ஹெப்பாரின் இதுவும் வந்து ரத்த விடுதலை தடுப்பான். ஒப்பாரி கிட்னி தான் எல்லாமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நச்சுக்கள், உலோக நஞ்சினை வெளியேற்றுதல் இதோட வேலை தான். மருந்து பொருட்கள், ஆல்கஹாலை வெளியேற்றுறது இது வேலை தான். அடுத்து கணையம்னா இரு பிளவுபட்ட இலை போன்ற அமைப்பை உடையது. இது வந்து குதிரை அப்படின்னு கூட, குதிரைக்கு 2 காது வந்து இருக்கும். ஸோ பிளவுபட்ட இலை போன்ற அமைப்பு. இரிப்பிக்கும் டியோட்டினத்திற்கும் இடையே அமைகிறது. கணையமானது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும். எனது கணையம் வந்து குதிரை நல்லவங்களையும் ஏற்றுக்கும் கெட்டவங்களையும் ஏற்றுக்கும். அந்த மாதிரி கணையமானது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் இருக்குது. கணைய நீரை சுரக்கிறது. இதில் வந்து லிப்பேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ் வந்து இருக்குது. எது கணையத்தில் என்னென்ன இருக்குது? லிப்பேஸ் வந்து என்ன பண்ணும்? கொழுப்பை கரைக்கும். ட்ரிப்சின் வந்து புரதத்தை கரைக்கும். அமைலேஸ் வந்து ஸ்டார்ச்சை கரைக்கும். ஆகியவற்றில் செயலாற்றுகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குதிரை வண்டிக்காரனும் ஒவ்வொருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ லிப்பேஸ் கொழுப்பு, ட்ரிப்சின் புரதம், அமைலேஸ் ஸ்டார்ச் இதெல்லாம் செயல்படுறேன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லாங்கர்ஹான் திட்டுக்கள் வந்து எதில் காணப்படுது? லாங்கர்ஹான் திட்டுகள் வந்து நாளமில்லா செல்கள். லாங்கர்ஹான் திட்டுக்கள் எதை கொண்டுள்ளன? நாளமில்லா செல்களே கொண்டுள்ளன. இல்லாட்டி நாளமில்லா செல்கள் எதில் இருக்குன்னா லாங்கர்ஹான் திட்டுக்கள். சரியா? லாங்கர்ஹான் திட்டுக்களில் தான் நாளமில்லா செல்கள் இருக்கின்றன. நாளமில்லா செல்கள் எதில் இருக்குன்னா லாங்கர்ஹான் திட்டுக்களில் ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்மோன்களையும் சுரக்கிறது. ஆல்பா செல்கள் வந்து குளுக்கோஜான் மற்றும் பீட்டா செல்கள் வந்து இன்சுலின். ஆல்ஃபா குளுக்கோகான், பீட்டா இன்சுலின். குடல் சுரப்பிகள் வந்து சர்க்கஸ் சென்ட்ரிகஸ் என்ற சாறினை சுரக்கிறது. குடல் இந்த சர்க்கஸ்லாம் பண்ணிட்டு தான் குடல் ஏறிடும்பாங்க. ஸோ குடல் சுரப்பிகள் அப்படின்னா சர்க்கஸ் சென்ட்ரிகஸ் என்ற சாறினை சுரக்கிறது. மால்டோஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ் என்ற காரத்தன்மையுடைய பகுதியில் செயலாற்றும் நிகழ்கக்கூடியது. காரத்தன்மையுடையன. இப்போ மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரோஸ், லிப்பேஸ் இதெல்லாம் என்னது? காரத்தன்மையுடையன. உணவு உறிஞ்சப்படுவதில் வந்து குடல் உறிஞ்சிகளால் உணவு வந்து உறிஞ்சப்படுது. ரத்தம் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் வந்து விநியோகிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்துக்கள் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு ரத்தம் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் குடல் உறிஞ்சி தான் வந்து உணவு உறிஞ்சுது. அதை பரப்புறது ரத்தமும் நிணநீரும். அடுத்து கொழுப்பு செரிமானவதன் விளைவாக தான் வந்து உருவானவைகள் தான் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் மீண்டும் கொழுப்புகளாக மாற்றப்படுகிறது. அதிகப்படியாக உள்ள கொழுப்புகள் கொழுப்பு திசுக்கள் அடுக்காக சேமித்துக்க முடியும். அதிகப்படியான சர்க்கரை வந்து கூட்டு சர்க்கரையாக வந்து பாலிசாக்கரைடாக மாறுது. கிளைக்கோஜனாகவும் கல்லீரல் மாற்றப்படுகிறது. அமினோ அமிலங்கள் புரதங்களாக தூக்க பயன்படுத்தப்படுகின்றன. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி சிறுகுடல்னு பார்த்தோம்னா 5 மீட்டர் நீளம். செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எதுனா சிறுகுடல் 5 மீட்டர். அதிலே 5 லிட்டர் இருக்குது. ஸோ 5 மீட்டர் நீளம். இதனால் தடித்த குடலான பெருங்குடல் 1.5 நீளமுடையது. பெருங்குடலான 1.5 நீளமுடையது.
செரிமானத்தின் செயல்முறை அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவு வாய் வழியாக போகுது, அடுத்து வாய்க்குழியில் தான் கார்போஹைட்ரேட்டுகள் செரிமானம் வந்து துவங்குது, அடுத்து தொண்டை வழியாக போகுது, தொண்டையிலேயே உணவானது வாய்க்குழியிலிருந்து தொண்டைக்கு செல்கிறது, அடுத்து உணவுக்குழாய் வந்து உணவுக்குழாய்க்கு இரைப்பைக்கும் கடத்தப்படல். உணவு வந்து தொண்டையிலிருந்து உணவுக்குழாயிற்கு இரைப்பைக்கு கடத்தப்படும். இரைப்பை புரதங்களில் செரிமானத்துக்கு வாய்க்குழியில் கார்போஹைட்ரேட், பையில் தான் வந்து புரதங்கள். அடுத்து சிறுகுடல் வந்து சிறு துகள் போன்றவர்கள் உறிஞ்சப்படுதல், பெருங்குடல் நீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்சப்படுதல், அடுத்து மலவாயில் வெளியேறுதல் கழிவு. உணவு வாய்க்குழியில் கார்போஹைட்ரேட், அடுத்து தொண்டை, அடுத்து உணவு தொண்டையிலிருந்து உணவு குழாயிற்கு இரைப்பைக்கும் கடத்தப்படல், அடுத்து இரைப்பையில் வந்து புரதங்கள், சிறுகுடல்னால் சிறு துகள் உறிஞ்சப்படுது, பெருங்குடல்னால் நீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்சப்படுது. அவ்வளோதான். அடுத்து பெருங்குடல் உறிஞ்சப்படாத செரிக்காத உணவுகள் பெருங்குடல் போகுது, அடுத்து அதிலேருந்து மலவாய்க்கு போகுது. இது 1.5 மீட்டர் நீளம். முன் பெருங்குடல் சீக்கம், பெருங்குடல் வந்து கோலன், மலக்குடல் வந்து ரெக்டம், முன் பெருங்குடல் சீக்கம், பெருங்குடல் அதாவது நடுக்குடல் போல் பெருங்குடல்ன்றாங்க. பெருங்குடல்னால் கோல் தான் நடுவில் அடிச்சுட்ருப்பாங்க. சீக்கம் வந்து ஒரு முட்டுப்பை போல் இருக்குது. சிறுகுடல் பெருங்குடல் இணையும் இடத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து உமிழ்நீர் சுரப்பினா உமிழ்நீர் நொதி. இது வந்து ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுது. உமிழ்நீர் சுரப்பி வந்து ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. இரைப்பை சுரப்பிகள் வந்து பெப்சின், அல்லது பார்த்தோம்னா பெப்சின், ரெனின். பெப்சின் வந்து பெப்டோன்களாக மாறுது. பெப்சின்னாலே புரதம்னு பார்த்தோம். ஸோ பெப்டோன்களாக மாற்றுது. ரெனின்னா அந்த குழந்தைங்களுக்கானது. பால் புரதம், கேனில் பால் குடிக்கிறது, பாலை விரைவு செய்து கேசின் புரதமாக தயாரித்தல். அடுத்து கணையம் வந்து கணைய அமைலேஸ், ட்ரிப்சின், கணைய லிப்பேஸ் அப்படின்னாலே கொழுப்புகள் தான். கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றுது. அடுத்து ட்ரிப்சின்னாலே புரதங்கள் தான். இது புரதங்களும் பெப்டோன்களும். இது வந்து கையில் எடுத்தால் புரதம் மட்டும். பெப்டோன்கள் பெப்டிடைடுகள் 3 பெப்டைடுகள் 2 பெப்டைடுகளாக மாற்றுது. புரதம்னாலே பெப்டைடுகள் ப்ளஸ் அமினோ அமிலங்கள். குடல் சுரப்பிகள் வந்து மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ். மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ் குடல் சுரப்பிகள் தான் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பேராகவே இருக்கும் எல்லாமே. கணையம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இரைப்பை வந்து இது வந்து சின்ன குழந்தைங்க அது வந்து தெரியும். உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் நொதி தான். இரைப்பை வந்து சின்ன குழந்தைங்க. கணையம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குடல் சுரப்பிகள் வந்து நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டது தான். ஸோ மால்டஸ்னால் குளுக்கோஸ், லாக்டோஸ்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், சுக்ரோஸ்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால். கொழுப்புனா கொழுப்பு அமிலம் ப்ளஸ் கிளிசரால் தெரிஞ்சிடும். சுக்ரோஸ்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். சுக்ரோஸ்னாலே இனிப்பு தான். ஸோ குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே இனிப்பு. லாக்டோஸ்னாலே வந்துட்டு இதுலேயும் லாக்டோஸ் அப்படின்னு வந்துடும். குளுக்கோஸ் ப்ளஸ் லாக்டோஸ். அடுத்து மால்டோஸ் அப்படின்னா மால்டோஸ்னால் குளுக்கோஸ் தான் வந்து மால்டோஸ், நம்ம ஸ்டார்ச்சை தான் மால்டோஸ் மாற்றோம். அந்த மாதிரி மால்டோஸ்னால் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், வெறும் குளுக்கோஸ் தான். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். அடுத்து விரல் போன்ற குடல்வால் அமைந்துள்ளது. இது வந்து எச்ச உறுப்பு தேவையில்லாததுன்றாங்க. அடுத்து மேல் நோக்கி வலதுபுறமாக இருக்கும், இடதுபுறமாக பார்க்கும்போது குறுக்காக திரும்பி இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலவாயானது வளையங்கள் போன்ற மூடிநிலை தசைகளால் ஆனது. மலச்சுருள் தசையை வச்சு தான் வந்து இது உட்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்து மனித கழிவு நீக்க மண்டலம். வளர்சிதை மற்றும் விளைபொருட்கள் உடனடியாக பயன்படுத்தப்படுவதில்லை. நைட்ரஜன் கலந்த நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் கழிவு நீக்க பொருட்களில் யூரியா மனிதனின் கழிவு நீக்க பொருளாகும். ஓரினை சிறுநீரகங்களை கொண்டது. சிறுநீரகை உருவாக்குவது இதுதான். சிறுநீர் பையில் வந்து இதை தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணுது. கழிவு நீக்கம் உடல்நிலை சமச்சீர் நிலையில் வைக்குது, அதாவது ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்றாங்க. ஹோமியோஸ்டேசிஸ் கழிவு நீக்கம் உடல்நிலை சமச்சீராக வைக்கிறது. வீட்டில் வைக்கிற மாதிரி ஹோமியோஸ்டேசிஸ். சிறுநீரத்தை தவிர தோல், சிறிதளவு நீர், யூரியா, வியர்வை இதெல்லாம் வெளியேறுது. புக் பேக்கில் வரும். நுரையீரல் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றுறது. மூச்சு விடுதல் மூலம் நீர்த்தி விலைகளையும் வெளியேற்றுறது அப்படின்றாங்க. அடுத்து தோல். உடல் எடையில் 15% வந்து தோல் தான் இருக்கும். 37% தான் வந்து நார்மல் டெம்பரேச்சரு. நீருடன் சிறிதளவு வந்து அம்மோனியா, யூரியா, லாக்டிக் அமிலம், உப்பு இதெல்லாம் தோல் வழியாக வெளியேறுது. உப்புனா சோடியம் குளோரைடு மேக்ஸிமம். அடுத்து சிறுநீரகம் வந்து அடர் சிவப்பு அவரை விதை வடிவம். வயிற்று பகுதியில் அடிப்பகுதியில் வந்து ஒட்டி விட்டுருக்கு. சற்று கீழே வந்து இருக்குது. இடதுபுறத்தை விட வலது பகுதி சிறுநீரகம் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. சிறுநீரகம் எவ்வளோ நீளம்? 2 சிறுநீரகம் வந்து இருக்கும். ஸோ வந்து அவரை விதை வடிவம்ல, ஸோ 2ஆக இருக்கும் அப்படி. ஓகேவா? அப்போ அது 1 ஞாபகம் வச்சுக்கோமா. 11 சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் பருமன். தசைநார் இனிப்பு திசுக்கள், கேப்சூல்கள், கொழுப்பு கேப்சூல்கள் இல்லையானாலும் சவினால் மூடப்பட்டுள்ளன. ரொம்ப சேஃபாக மூடிட்டுருக்கு. அடுத்தது கார்டெக்ஸ்
மெடுல்லா, இது வந்து தெரியும். சிறுநீரக நுண்குழாய்கள் வந்து நெஃப்ரான்கள் அப்படின்றோம். மெடுல்லான்ற பகுதியில் தான் நுண்குழாய்கள் கூம்பொடியில் குவிந்து ஒட்டுமொத்தமாக, அதாவது வீட்டுக்குள்ளே தான் வந்து நிறைய பேர் டென்ட் மாதிரி போட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. ஸோ உள்ளே தான், ஓகேவா. சிறுநீரக நுண்குழாய்கள் நெஃப்ரான்கள், மெடுல்லான்னா மிட்டு பகுதி, உள்ளே இருக்க பகுதி. ஸோ நுண்குழாய்கள் கூம்பொடி வழி இருக்குது. மெடுல்லா பிரமிடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீரக பிரமிடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடித்தளமானது காருக்கு மேலே தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு விளையாட்டுக்காரு அதுக்கு மேலே பிரமிடு மாதிரி கட்டி வச்சு விளையாடுவாங்க, தெரியுமா. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உட்பகுதியிலும் வந்து ஹைலம் என்று அழைக்கப்படும் வாயில் போன்ற வீட்டுக்குள்ளே வரணும்னா வாயிலுக்கு வந்து ஹை சொல்லுவாங்க எல்லாரும். ஹைலம் வாயில் போன்ற அமைப்பினுடைய இரத்த நாளங்களும் நரம்புகளும் உள்ளே நுழைகின்றன. அடித்தளம் வந்து கார்டெக்ஸ் என்ற பகுதியின் அருகில் உள்ளது. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உட்பகுதியில் உள்ள ஹைலம் என்று அழைக்கப்படும் வாயில் போன்ற அமைப்பினுடைய இரத்த நீளங்களும் நரம்புகளும் உள்ள நுழையுது. ஹைலம் என்ற பகுதியிலிருந்து வெளிப்படுகிறது. உள்ளே வரனால் வெளில வரனால் ஹைலம் தான். அடுத்து ரீனல் பெல்விஸ் என்ற பகுதியிலிருந்து சிறுநீரக குழாய் பகுதிக்குள் பெரிஸ்டாட்டிக் இயக்கத்தின் மூலமாக அந்த சிறுநீர் வெளியேறுது. இது வந்து இடுப்பு குழிக்கு கீழே இருக்குது. சிறுநீரக சுழல் வந்து சிறுநீரக ஸ்பிங்டர் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கவும் மூடவும் செய்கிறது. இது ஸ்பிங்டர். அடுத்து சிறுநீரகத்தின் பணிகள். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம்.